வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் நடக்கிற பிஏ எக்ஸாம், போஸ்ட்மேன் எக்ஸாம், எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான பேங்கிங் டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அதில் இன்றைக்கி வந்து சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் எஸ்எஸ்ஏ ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஏ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க, நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அடுத்தடுத்து போஸ்ட்மேன் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எல்லோரும் கொஞ்சம் இப்போ படிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் படிங்க. இப்போ எஸ்எஸ்ஏ டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹூ கேன் ஓப்பன் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் வந்து யார் யார் ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு எஸ்எஸ்ஏ பற்றி ஜென்ரலாக என்ன தெரியும், 10 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு போட்டுக்கலாம். 15 வருஷம் ஸ்கீமு, செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே வட்டி அதிகமான ஸ்கீம் சொல்லுவாங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தோன்னு வச்சிங்களேன். எஸ்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் யார் ஓப்பனான்னு பார்த்தீங்கன்னா, பை த கார்டியன் இன் த நேம் ஆஃப் கேர்ள் சைல்டு பிலோ த ஏஜ் ஆஃப் 10 years. அதாவது 10 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளின் சார்பாக அவங்களோட கார்டியன் வந்து எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒன்லி ஒன் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன் இன் இந்தியா எய்தர் இன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் இன் எனி பேங்க் இன் த நேம் ஆஃப் கேர்ள் சைல்டு. இதுவும் பிபிஎஃப் மாதிரியே தாங்க. பேங்க்லேயும் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணாலும் எங்கே வச்சுருந்தாலும் ஒரு அக்கௌண்ட்டு தான் வச்சுருக்க முடியும். ஓகேங்களா. இது வந்து ஜென்ரலான ஸ்கீமு. போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருந்தாலும் சரி, பேங்க்கில் வச்சுருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல தான் அவங்க எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட் வச்சுருக்க முடியும். பேங்க்கில் வச்சுருந்தாங்கன்னா நம்மகிட்ட ஓப்பன் பண்ண முடியாது, நம்மகிட்ட வச்சுருந்தாங்கன்னா பேங்க்கில் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா. திஸ் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன் ஃபார் மேக்ஸிமம் ஆஃப் 2 girls இன் அ ஃபேமிலி ப்ரொவைடட். அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது ஒரு ஃபேமிலியில் இருக்கிற அதிகபட்சம் 2 பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா. ப்ரொவைடட் இன் கேஸ் ஆஃப் ட்வின்ஸ், ட்ரிப்ளட்ஸ், கேர்ள்ஸ் பர் மோர் தென் 2 accounts கேன் பி ஓப்பன்டு. அதாவது அவங்க வீட்டில் வந்து ஒருவேளை ட்வின்ஸோ ட்ரிப்ளட்ஸ், அதாவது ட்வின்ஸ்னால் இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க, ட்ரிப்ளட்ஸ்னால் 3 குழந்தைங்க ஒரே டைமில் பிறந்துச்சு அப்படின்னா அந்த அவங்களுக்கு மட்டும் வந்து மோர் தென் 2 accounts, 2 அக்கௌண்ட்டுன்றது கண்டிஷன். ஒரு ஃபேமிலியில் 2 பேருக்கு தான் பெண் குழந்தைங்களுக்கு 2 பெண் குழந்தைங்களுக்கு தான் போட முடியும் இருக்குது. ஒருவேளை அவங்க ட்வின்ஸாக இருந்தாங்கனாலும் ட்ரிப்ளட்ஸாக இருந்தாங்கனாலும் 3ஆவதாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு கண்டிஷன் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தை வந்து சிங்கிள் பேபியாக இருக்குது. ஓகேங்களா. 2ஆவதாக வந்து ட்வின்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இல்லைங்களா. இந்த இடத்துல 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவே ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தையே ட்வின்ஸ் வந்துட்டாங்க, ஆனால் திரும்பி 2ஆவதாக வந்து சிங்கிள் கேர்ள் இருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 அக்கௌண்ட் தான் ஓப்பன் முடியும். ஏன்னா ஆல்ரெடி 2 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. திரும்பி 3ஆவதாக பெண் குழந்தைங்கும் போய் 3ஆவது அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பர்த்லேயே ட்வின்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா 2 அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண, அவங்களுக்கு மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்து செகண்ட் பர்த்தில் வேறு ஒரு கேர்ள் சைல்டாக இருந்துச்சு, ஒருவேளை இருந்தால் அந்த 3ஆவது அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா. 2வது செகண்ட் பர்த்தில் ஃபஸ்ட்டு பெண் குழந்தை பிறந்துருச்சு, அந்த ஃபஸ்ட்டு குழந்தைக்கு அப்புறம் திரும்பி 2வது குழந்தை பிறக்கும்போது ட்வின்ஸாக பிறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா. அந்த மாதிரி கண்டிஷனுக்கு அந்த மாதிரி 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சாரி, ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள், செகண்ட் பர்த்தில் வந்து ட்வின்ஸ் பிறந்துடுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா. இதுவே ஃபஸ்ட்டில் ட்வின்ஸாக இருந்துட்டால் நீங்கள் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். 3ஆவதாக ஒரு பெண் குழந்தைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அந்த ட்வின்ஸ்க்கே தான் ஓப்பன் பண்ணணுன்ட்டு இல்லை, மொத்தமாக 2 அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட்ஸ். அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன் வித் மினிமம் இனிஷியல் டெபாசிட் ஆஃப் ₹250. அதான் இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தாங்க. மினிமம் அக்கௌண்ட் வந்து மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா ₹250 இனிஷியல் டெபாசிட். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டுக்கு ₹250 கொடுத்தா தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். மினிமம் டெபாசிட் இன் ஃபினான்ஷியல் இயர் இஸ் ₹250 அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட் கேன் பி மேட் அப் டு 1.5 lakh. அதாவது ஒரு வருஷத்தில் அதிகபட்சமாக அவங்க வந்து ₹1.5 வரைக்கும் தான் டெபாசிட் போட முடியும். ஓகேங்களா. அவங்க வந்து எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் கட்டிக்கலாம். ஆனால் ஒரு ஃபினான்ஷியல் இயர், ஒரு நிதியாண்டில் அவங்க குறைஞ்சது ₹250 பணம் கட்டிடணும். அதிகபட்சம் அந்த நிதியாண்டில் ₹1.5 வரைக்கும் பணம் கட்டிக்கலாம். ஓகேங்களா. இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹50, ₹50 மடங்குகளாக தான் அவங்க வந்து பணம் கட்ட முடியும். ₹50, ₹100, ₹150, 1000, 1050, 1100, 1550, அது மாதிரி 50 மடங்குகளாக தான் கட்ட முடியும். சம்மந்தமே இல்லாமல் ₹60 கட்டணும், ₹120 கட்டணும், ₹1330 கட்டணும் அப்படின்லாம் கட்ட முடியாது. ஓகேங்களா. ₹1350 கட்டிக்கலாம், அதில் ₹1300 கட்டிக்கலாம். இதுமாதிரி ₹50 மடங்குகளாக தான் வந்து அவங்க பணம் டெபாசிட் போட முடியும். ஓகேங்களா. டெபாசிட் கேன் பி மேட் மேக்ஸிமம் அப் டு கம்ப்ளீஷன் ஆஃப் 15 years ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங். ஓகேங்களா. இது பார்த்துங்க. பிபிஎஃப்க்கும் இதுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எஸ்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் ஓப்பனிங்லேருந்து 15 வருஷம் கழிச்சா அந்த அக்கௌண்ட்டு மெச்சூரிட்டி ஆகிடும். ஓகேங்களா. அது வரைக்கும் மெச்சூரிட்டி ஆகாது, டெபாசிட்கான அந்த டைம் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே ஃபர்தராக எதுவும் டெபாசிட் போட முடியாது. ஆனால் பிபிஎஃப்க்கு எப்படின்னு வரும்னு பார்த்தீங்கன்னா
15 இயர்ஸ் ஃபாலோயிங் த இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங். அதாவது எந்த வருஷம் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து 15 வருஷம் தாண்டினா தான் அந்த அக்கௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகும். ஓகேங்களா? அது வந்து பிபிஎஃப் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும். அதாவது 2015 பிபிஎஃப் ஸ்கீம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா 2015 வருஷத்தையே கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. 2016 தான் மொதல் வருஷம், அப்படியே 17 ரெண்டாவது வருஷம். இது மாதிரி 15 வருஷம் முடிஞ்சால் தான் வந்து அக்கௌண்ட்டு மெச்சூரிட்டி ஆன மாதிரி கணக்கு. ஆனால் எஸ்எஸ்ஏக்கு அப்படி கிடையாது. இப்போ 15 வருஷம் தான் வந்து டெபாசிட் கேன் பி மேடு. அது அந்த 15 வருஷம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேதியிலேருந்து 15 வருஷம் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இஃப் மினிமம் டெபாசிட் ₹250 இஸ் நாட் டெபாசிட்டட்னா இன் அக்கௌண்ட் இன் ஃபினான்ஷியல் இயர் த அக்கௌண்ட் ஷெல் பி ட்ரீட்டட் அட் டிஃபால்ட்டட் அக்கௌண்ட். அதாவது ஒரு வருஷத்தில் பணம் கட்ட வேண்டிய குறைந்தபட்ச தொகையான ₹250 பணம் கட்டாமல் விட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டு டிஃபால்ட்டட் அக்கௌண்ட், அதாவது சைலண்ட் அக்கௌண்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதை எப்படி ரிவைவ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டட் அக்கௌண்ட் கேன் பி ரிவைவ்டு பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் 15 years from the date of opening of account by paying minimum ₹250 plus 50 default for each defaulted year. அதாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த மாதிரி தான் இந்த எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டுக்கு டிஃபால்ட் வந்து ₹50. ஒருவேளை அக்கௌண்ட்டு சைலண்ட் ஒரு வருஷம் நீங்கள் கட்டாமல் விட்டீங்க ஒரு நிதியாண்டு, அதாவது ஏப்ரல் டு மார்ச்ன்றது தான் ஒரு நிதியாண்டு. அந்த நிதியாண்டில் எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டுக்கு கட்ட வேண்டிய குறைந்தபட்ச தொகையான ₹250 நீங்கள் கட்டாமல் விட்டீங்க, நம்ம வந்து கட்டாமல் விட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷத்தில் நீங்கள் பணம் கட்ட போகும்போது அந்த கட்டாமல் விட்ட வருஷத்தில் மினிமம் ₹250 கட்டியிருக்கணும் இல்லைங்களா? அந்த ₹250 அந்த ₹250 கட்டாமல் விட்டதுக்கு ₹50 டிஃபால்ட்டும் சேர்த்து நீங்கள் கட்டுனீங்கன்னா அக்கௌண்ட்டை ரிவைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வரீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு வரீங்கன்னா 3 வருஷத்துக்கும் ₹250 ₹750, 3 வருஷத்துக்கு ஒரு ₹50 ₹150 ₹900 போனது இல்லாமல் அந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு உண்டான அமௌண்ட்டும் வாங்கிக்குவாங்க. டெபாசிட்ஸ் குவாலிஃபை ஃபார் டிடக்ஷன் அண்டர் 80C ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இதில் நீங்கள் எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டில் போடுற டெபாசிட் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டோட 80C செக்ஷன் படி நீங்கள் ஐடி எக்ஸம்ஷன், இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம், அதாவது வருமான வரி விலக்கு வாங்கிக்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தி அக்கௌண்ட் வில் ஏர்ன் ஆன் த ப்ரிஸ்கிரைப்டு ரேட் நோட்டிஃபைடு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ஆன் குவார்ட்டர்லி பேசிஸ். இதாங்க நமக்கு தெரிஞ்சது தான். சிறு சேமிப்புகளுக்கெல்லாம் வந்து இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து குவார்ட்டர்லி பேசிஸில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி ரிவைஸ் பண்ணுறாங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி நோட்டிஃபை பண்ணுறாங்க. அதுக்கு அந்த மாதிரி தான் வட்டி வந்து கால்குலேட் பண்ண போகிறாங்க. எஸ்எஸ்ஏக்கும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? தி இன்ட்ரெஸ்ட் ஷெல் பி கால்குலேட்டட் ஃபார் த கேலண்டர் மந்த் ஆன் த லோயஸ்ட் பேலன்ஸ் இன் த அக்கௌண்ட் பிட்வீன் த க்ளோஸ் ஆஃப் 5th day அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் அண்டர் த எண்ட் ஆஃப் த மந்த். அதாவது என்னென்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு அந்த பிபிஎஃப்க்கு அதுக்கெலாம் பார்த்துருந்தோம். 10ஆம் தேதி 5ஆம் தேதி அந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் எஸ்எஸ்ஏக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து அந்த மாதத்தோட கடைசி தேதி 30 அல்லது 31 அல்லது 28 ஏதோ ஒரு தேதி, ஓகேங்களா? எந்த அந்த மாதத்தோட கடைசி நாள் அது வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற மினிமம் பேலன்ஸ் அதுக்கு தான் வந்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ 5ஆம் தேதி வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து ₹5000 இருக்குது, 6ஆம் தேதி வந்து ₹8000 இருக்குது, மாதத்தோட கடைசியான 30ஆம் தேதி வந்து நீங்கள் ₹1,00,000 டெபாசிட் போட்டு 1,08,000 வச்சுருந்தாலுமே இந்த 5ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளான பீரியடில் மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க? ₹5000 தான் வச்சுருக்காங்க. இந்த 5000க்கு தான் அந்த மாதத்துக்கு வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக அந்த 1,80,000 மினிமம் பேலன்ஸாக இருந்துச்சுன்னா அந்த 1,80,000 கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த நீங்கள் டெபாசிட் போட்ட மந்தில் ஒருவேளை எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டில் டெபாசிட் போடணும்னு நினச்சிங்கன்னா 5ஆம் தேதிக்கு முன்னாடி போட்டிங்கன்னா தான் அந்த மாதத்துக்கான வட்டியில் கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவாங்க. அடுத்த மாதத்துக்கு போகாது. ஓகேங்களா? நம்ம இந்த மாதத்தில் போய் நம்ம எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்ட போகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கணும்னு நம்ம நினச்சோம்னா 5ஆம் தேதிக்குள்ளே போய் நம்ம கட்டிட்டோம்னா அது வந்து அந்த மாதத்துக்கான வட்டியிலேயே அந்த பணமும் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஷல் பி கிரெடிட்டட் டு தி அக்கௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஃபைனான்ஷியல் இயர் வேர் அக்கௌண்ட் ஸ்டாண்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் இயர். அதான் ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்க பாஸ்புக்கில் இன்ட்ரெஸ்ட்டு கிரெடிட் கொடுத்துருவோம் நம்ம. ஓகேங்களா? அவங்க அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் கொடுத்துருவோம். நம்ம எஸ்எஸ்ஏ பாஸ்புக்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வருஷம் நம்ம எஸ்பி பாஸ்புக் மாதிரி அந்த 31/3 அப்போ, அதாவது மார்ச் 31ஆம் தேதி அப்போ வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டு ஏறி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் இஸ் டேக்ஸ் ஃப்ரீ அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இந்த எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு வரப்போகிற வட்டி வந்து அதுக்கு எந்த ஒரு வருமான வரியும் நம்ம கட்ட தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து ஆப்ரேஷன் ஆஃப் அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட் வில் பி ஆப்ரேட்டட் பை த கார்டியன் டில் த கேர்ள் சைல்டு அட்டைன்ஸ் த ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி. அதாவது இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வரது தாங்க. ஒரு மைனருக்கோ நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா அவங்க வந்து 18 வயசு வரைக்கும் தான் அந்த கார்டியன் வந்து அதை ஆப்ரேட் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சுன்னா டிஃபால்ட்டாக வந்து அவங்க வந்து மெஜாரிட்டி அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அந்த அக்கௌண்ட் வந்து அவங்க கேர்ள் சைல்டே டைரெக்டாக அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வித்ராயல் மே பி டேக்கன் ஃப்ரம் அக்கௌண்ட் ஆஃப்டர் த கேர்ள் சைல்டு அட்டைன் த ஏஜ் ஆஃப் 18 ஆர் பாஸ்டு 10th ஸ்டாண்டர்ட். அந்த ஒரு கேர்ள் சைல்டு வந்து 18 வயசை தொட்டுட்டாங்க, அட்டைன் பண்ணிட்டாங்க, அல்லது
10வது பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்ராயல் எடுத்துக்கலாம். அது எவ்வளோ வித்ராயல் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வித்ராயல் மே பி டேக்கன் அப் டு 50% ஆஃப் த பேலன்ஸ் அவைலபிள் அட் த எண்ட் ஆஃப் ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர். அவங்க எந்த வருஷத்தில் வித்ராயல் அப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கு ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்னால் நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதுக்கு முந்தைய நிதியாண்டு. அதாவது இப்போ ஒருத்தவங்க இப்போ இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம், ஜூன் 2025 நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா. இப்போ ஒருத்தவங்க வித்ராயல் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணுறாங்கன்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, போன நிதியாண்டுன்றது என்னது, இப்போ கரண்ட் நிதியாண்டு 25 to 26, போன ஃபினான்ஷியல் இயர்ன்றது 24 to 25. ஓகேங்களா. இந்த 24 to 25ஓட கடைசி நாள்ன்றது எது, அட் த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர்ன்றது 31/3/2025, மார்ச் மாதம் 31 தான் கடைசி நாள். அந்த 31/3/25 அன்றைக்கி எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சோ அந்த பேலன்ஸில் 50% வித்ராயல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு இன்னொரு கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள், வித்ராயல் மே பி மேட் இன் ஒன் லம்சம், அதாவது ஒரேடியாகவும் நீங்கள் அந்த 50% எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்லேயும் எடுத்துக்கலாம். அப்படி இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் நாட் எக்ஸீடிங் 1 per year, ஒரு வருஷத்துக்கு ஒரு வித்ராயல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஃபார் மேக்ஸிமம் ஆஃப் 5 years, 5 வருஷத்துக்கு நீங்கள் வித்ராயல் எடுத்துக்கலாம். சப்ஜெக்ட் டு த சீலிங் ஸ்பெசிஃபைட் அண்ட் சப்ஜெக்ட் டு ஆக்சுவல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃபீ அதர் சார்ஜஸ். உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெக்யர்மெண்ட் தேவைப்படுது, ஒரு 10th பாஸ் பண்ணி ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அமௌண்ட் தான் க்ளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். எஸ்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ண முடியாதுங்க. ஒருவேளை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் பண்ணிக்கலாம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் மேபி ப்ரீமெச்சூர்லி க்ளோஸ்டு ஆஃப்டர் 5 years, மேபி தான். ஓகேங்களா. ப்ரீமெச்சூர்லி க்ளோஸ்டு ஆஃப்டர் 5 years ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஆன் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். ஒரு சில கண்டிஷன்ஸ் இருந்த அந்த இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் க்ளோசர்னால் அக்கௌண்ட்டை மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே பாதியில் க்ளோஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஆன் த டெத் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் ஒரு வேளை இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டேட் ஆஃப் டெத் டு டேட் ஆஃப் பேமெண்ட் பிஓ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி அப்ளிகபிள். அதாங்க, இறந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு நம்ம அந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா. அது இறந்த தேதிக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்ம பேமெண்ட் கொடுக்குற வரைக்கும் அமௌண்ட்டு நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டுக்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்போம். ஆன் எக்ஸ்ட்ரீம் கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ், அதாவது ஒரு சில கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ் மட்டும். அது என்னென்ன கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ், அதாவது வாழ்வை அச்சுறுத்தக்கூடிய அளவிலான ஏதாவது டிசீஸ் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதோட செலவுக்கு எடுத்துக்கலாம், பாதியில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டெத் ஆஃப் கார்டியன் பை ஹூம் அக்கௌண்ட் ஆப்ரேட்டட், அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணுற கார்டியன் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கார்டியனே இறந்துட்டாங்கன்றப்ப அந்த அக்கௌண்ட்டை திரும்பி பணம் யார் கட்ட போகிறாங்க, அதனால் அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ரெக்வயர்ட் ஃபார் சச் க்ளோசர். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் டாக்குமெண்டேஷன், நம்ம கேட்குற எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்க சப்மிட் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் டெத்து அதெல்லாமே கேட்போம் நம்ம. ஓகேங்களா. ஃபார் ப்ரீமெச்சூர் க்ளோசர் ஆஃப் அக்கௌண்ட் சப்மிட் ப்ரிஸ்கிரைப்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அலாங் வித் இது நமக்கு தெரியும், போஸ்ட் ஆஃபீஸில் போய் கொடுக்குறது. ஓகேங்க. அடுத்து க்ளோசர் ஆன் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஒருவேளை பிஎம்சியும் பண்ணல, நீங்கள் எதுவும் வித்ராயல் எடுக்கல அப்படின்னா அந்த அக்கௌண்ட் எப்போ ஆட்டோமேட்டிக்காக மெச்சூரிட்டி ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 21 years ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங். நீங்கள் எஸ்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, 15 வருஷத்துக்கு பணம் கட்ட போகிறீங்க. 15 வருஷம் பணம் கட்டின தேதியிலேருந்து, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேதியிலேருந்து 15 வருஷத்துக்கு நீங்கள் பணம் கட்ட போகிறீங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் 21 வருஷம் வரைக்கும், 21 வயசு கிடையாதுங்க, இது நல்லா பார்த்துங்க. 21 years ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 21 வருஷத்துக்கு கழிச்சு தான் அந்த அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகும். ஓகேங்களா. 15 வருஷம் வரைக்கும் பணம் கட்டுறோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து. ஒருவேளை நீங்கள் குழந்தைக்கு 9 வயசில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 21 வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் மெச்சூரிட்டி வாங்கிக்கலாமா? அப்படிலாம் முடியாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 21 வருஷம் தாங்க ஆட்டோமேட்டிக்காக மெச்சூரிட்டி ஆகிறது. 9 வயசில் ஒரு குழந்தைக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா 15 வருஷம் கட்டணும். 24 வருஷம் வரைக்கும், 24 வயசு வரைக்கும் நீங்கள் பணமே கட்ட போகிறீங்க. அடுத்து ஒரு 6 வருஷம் 30 வயசில் தான் நீங்கள் பணமே எடுக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக மெச்சூரிட்டி ஆகி. அல்லது 21 வருஷத்தில் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மெச்சூரிட்டி எடுக்கணும் அப்படின்னா, அட் த டைம் ஆஃப் மேரேஜ் ஆஃப் கேர்ள் சைல்டு ஆஃப்டர் அட்டைனிங் ஏஜ் ஆஃப் 18 years, 18 வயசு நிரம்பிய ஒரு பெண் குழந்தை பெண் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட திருமண செலவுக்காக அந்த அக்கௌண்ட்டை மெச்சூர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. பட் நோ க்ளோசர் இஸ் அலவுட் பிஃபோர் 1 month ஆர் ஆஃப்டர் 3 months ஃப்ரம் த டேட் ஆஃப் மேரேஜ். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 1 மாதமோ அல்லது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் 3 மாதத்துலேருந்து தான் அந்த கிளைம், 3 மாதத்துக்குள்ளே தான் அந்த அக்கௌண்ட்டை மெச்சூரிட்டிக்கு அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை அதை தாண்டிடுச்சுன்னா மெச்சூரிட்டி வாங்க முடியாது. ஓகேங்களா. கல்யாணம் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே 1 மாதம் நீங்கள் கல்யாணம் ஆக போகுது, அதுக்கோசரம் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுங்க, மெச்சூரிட்டி அமௌண்ட் வேணும்னு சொன்னால் கொடுத்துருவாங்க. கல்யாணம் ஆகி 3 மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. அந்த கல்யாணம் ஆகி 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வேணும்னா அக்கௌண்ட்டை
க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. எஸ்எஸ்ஏ பற்றின மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் கவர் பண்ணியாச்சு. எல்லா ஸ்கீமுக்கும் அந்த ஸ்கீம் பை ஸ்கீம் போடுற வீடியோவில் மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஒரு சில விட்டு போன டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம அதை கம்பேர் பண்ணி படித்தா தான் புரியும் அப்படின்றதுனால ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுங்க. இந்த சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றின எல்லா ஸ்கீம்ஸும் சொன்னதுக்கப்புறம் கடைசியாக சம் அப் வீடியோ போடும்போது அதில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிற பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் தனியாக ஒரு ஷெட்யூலாக போட்டு புரிகிற மாதிரி சொல்லிடலாம். ஓகேங்களா? வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் எக்ஸாம் வந்துட்டதுனால இதுக்கு மேலே கொஞ்சம் ரெகுலராக டெய்லி நிறைய வீடியோஸ் போடுவோம். கொஞ்சம் பாருங்கள். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போவே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அதெல்லாம் டவுட் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. எந்த டவுட்னாலும் கேளுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.